பண முடக்கம் இது யாருக்கு வரும்? எப்ப பார்த்தாலுமே பினான்சியல் டைட் இருந்துகிட்டே இருக்கு. ஜாதகம் பார்க்க வர்றவங்க, சார் ஒரே பினான்சியல் டைட் ரொம்ப இருக்கு சார், பணம் எப்போ வரும், எப்ப அந்த நிலைமை மாறும், இதெல்லாம் ஏன் வருது? பொதுவா உங்களுக்கு பணம் வரக்கூடிய பாவகங்கள் 2, 5, 6, 10, 11, 8 இது வழியெல்லாம் பணம் வரும். பொதுவா 1, 5, 9க்கு அடுத்த பாவகம் தான் பணம் வரக்கூடிய பாவகங்கள். 2, 6, 10 இதுல அடிஷனலா 8, 11 இது கொஞ்சம் ரகசிய முறையில எப்படியாவது தெரியாத அக்கௌண்ட்ல வர வேண்டிய பணங்கள். இது திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம்ங்கிற மாதிரி அந்த 8, 11 வேலை செய்யும். இதை தவிர்த்துட்டு ஒரு ஜாதகத்துல 1, 5, 9 எஃபர்ட்லெஸ் மணி, ஒருத்தனுக்கு பாக்கியம், பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் எஃபர்ட்லெஸ்ஸா வருது அப்படின்னா 1, 5, 9 நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே 2, 6, 10 வலுத்திருக்கா, உழைச்சாது அந்த வருமானம் வந்துடும். இந்த 6 பாவகங்கள் லக்னம் 5, 9, 2, 6, 10 இந்த 6ல அட்லீஸ்ட் ஒரு 4ஆவது நல்லா இருக்கணும், கெடாம இருக்கணும். 2, 6 வலுத்திருக்கா, வேலைக்கு போய் பிழைச்சிக்குவீங்க. 2 நல்லா இருக்கா, பேசி பிழைச்சுக்கிடுவீங்க. 10 நல்லா இருக்கா, தொழில் செஞ்சு பிழைச்சுக்குவீங்க. 5, 9 நல்லா இருக்கா, ஏற்கனவே யாராவது உங்களுக்கு சேர்த்து வச்ச காசை கொடுப்பாங்க, அதை வச்சு பொழைச்சிக்குவீங்க. 9ஆம் இடம் பாக்கியம் இல்லையா, அதிர்ஷ்டம், தந்தையாதி உறவுகள் மூலமா வர்றது, பூர்வீக சொத்து வர்றது, ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். இதுல எதுவுமே சரியில்லை, லக்னம் மட்டும்தான் நல்லா இருக்குன்னா வெறும் அந்த 10, 15,000 ரூபாய் சம்பளத்துல இருக்கிறவங்களோட ஜாதகத்தை பூரா பாத்தீங்கன்னா அந்த லக்னம் மட்டும் நல்லா இருக்கும், மற்ற பாவங்கள்லாம் கெட்டு போயிருக்கும். 5, 9 எஃபர்ட்லெஸ்ஸா வர மணிக்கூடிய பாவங்கள் கெட்டு போயிருக்கும். 6, 10 தொழிலும் வேலை எதுக்குமே போக முடியாம சும்மா அந்த ஜீவன அமைப்புகள் வெறும் 2ஆம் இடம் மட்டும் நல்லா இருக்கும், லக்னமும் 2ஆம் இடம் மட்டும் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு வருமானத்தை போனா போகுதுன்னு ஒரு 15,000 ரூபாய் சம்பளத்துல ஏதோ ஒரு வறுமையில இருந்துகிட்டே அப்படியே ஓட்டுவாங்க. அந்த கஷ்டப்படுற ஜாதகத்துல எடுத்து பாருங்க, இந்த 6 பாவகங்கள்ல ஏதாவது ஒரு 3, 4 அடி வாங்கியிருக்கும். சோ பண முடக்கம் இதுதான் பாவக ரீதியா. இது போக குரு சுக்கிரன் இவங்க 2 பேரும் ஜாதகத்துல யாராவது ஒரு ஆளாவது வலுவா இருந்துடணும். இந்த குரு சுக்கிரனோட தொடர்புகள்ல ஒரு 3, 4 கிரகமாவது இருந்துடணும். குரு சுக்கிர தொடர்புல இருந்துட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவு பணம் ஃப்ளோ வரும். குரு சேமிக்கிறதுக்கு பணம் கொடுப்பாரு, சுக்கிரனு அதை செலவு பண்றதுக்கு பணம் கொடுப்பாரு. இந்த 2 தன கிரகங்கள்ல யாராவது ஒரு ஆளாவது வலுவா இருக்கணும். 2 பேரும் சுத்தமா வலுவிழந்து போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். அப்ப பாவகங்கள்ல இதெல்லாம் கெடாம இருக்கணும், கிரகங்கள்ல இவங்க 2 பேரும் கெடாம இருக்கணும். இப்படி இருந்துட்டாலே ஓரளவு பண முடக்கம் வராமல் தப்பித்துக் கொள்ளலாம்.